கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நம்ம கூட இருப்பார். கர்த்தர் நம்ம கூட இருந்தா உலகத்தானுக்கு சம்பவிக்கிறது மாதிரி நமக்கு ஒரு நாளும் சம்பவிக்காது. அல்லேலூயா. அவருடைய கிருபையை தந்தவர் நம்ம என்ன செய்வாருங்க, நடத்துவார். அதனாலே தேவ பிள்ளைய, தேவ ஜனமே, இந்த ஆராதனைக்கு நமக்கு வைராக்கியம் தேவை. இந்த ஆராதனைக்கு வைராக்கியம் தேவை. நான் கர்த்தருடைய ஆராதனை நாளிலே எந்த ஒரு சொந்த காரியத்தையும் என் சொந்த வேலையை பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. இது ஆராதிக்கிற ஜனங்களுக்கு இந்த வைராக்கியம் கண்டிப்பா வரணும். கர்த்தருடைய ஆராதனை நாளிலே என்னுடைய பர்சனல், என்னுடைய சொந்த காரியத்தை நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன். கர்த்தரை மாத்திரம் மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. இன்னைக்கு எங்களுக்கு புரோகிராம் தான், சரிங்களா? இன்னைக்கு தங்கச்சி, சின்ன தங்கச்சி பொண்ணுக்கு சேலை எடுக்கணும், தாய் மாமன் மூத்தவன் கண்டிப்பாக வந்தாகணும், நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. 2 மணிக்கு ஆராதனை முடிச்சுட்டாவது வாங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஊழியம் இருக்கிறது, சோத்திரம், ட்ரெஸ் எடுக்கிறது எனக்கு முக்கியமான காரியம் இல்லை, அதனால் நீங்களே போய் உங்களுக்கு விருப்பப்பட்டதை எடுத்துக்கங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன அமைதியாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஏன்னா நமக்கு முதல்ல கர்த்தர் தாங்க முக்கியம். அல்லேலூயா. ஆண்டவர் தான் முக்கியம். கலைப்பட கை வச்சுட்டோம், இனி பின்னிட்டு பார்க்கக்கூடாது. மாமன், மச்சான், அக்கா, தங்கச்சி கலைப்பட கை வச்சுச்சுன்னா கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாரோ அதை கேட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுட்டு போயிட்டு இருக்கணும். ஸ்தோத்திரம். அதனால நம்ம கையை வச்சுட்டு நம்ம பின்னிட்டு உலகத்தை என்ன செய்யக்கூடாதுங்க, பார்க்கக்கூடாது. அவன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் உலகத்தை எல்லா ஃபங்க்ஷனும் வைப்பா, எல்லா காரியங்களையும் வைப்பா. ஸ்தோத்திரம். அதனால நம்ம ஆராதிக்கிறத விட்டுட்டு என்ன செய்யக்கூடாதுங்க, அதுக்கு நம்ம போயிடக்கூடாது. நமக்குள்ள வைராக்கியமா இருக்கும்போது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. ஆமென்.